ஃபுட்டேஜ் ஷாட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி. It was at this moment that he knew he fucked up. படிக்காத தற்குறிப்பில்லை. நாங்கள் பெங்களூர் புறப்பட்டு வந்திருக்கோம். சடன் பிளான் ரவி அவாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர். ஃபோனில் அவ்வளோதான் ஸ்டோரேஜ் இருக்குது. சரி ஓகே கட் பண்ணி. சினிமேட்டிக் அங்கே வெளில பாருங்க. அசால்ட்டா காலை வச்சிட்டான். இனி நடக்க போற விபரீதங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஒரு வழியா பெங்களூர் வந்து சேர்ந்தாச்சு. ஐ திங்க் ஆடியோ வந்து இப்போ தான் கிளியராக கேட்கணும் நினைக்கிறேன். இது ஷூஸ் தச்சு லேஸ் போட்டுங்க போது பேசுகிறான் ப்ரோச்சி. ஓகே அவன் லேஸ் போட்டோடனே போட்டுடலாம். இது அப்பார்ட்மெண்ட் ஒரு பெரிய விசாலாட்சமான ஒரு அப்பார்ட்மெண்ட். பெங்களூர்லேயே பிரம்மாண்டமாக இருக்குது. இது ஒரு 5 மணிக்கு வந்தது பாருங்க ஒரு காற்று எப்பா ஐயோ. ஆமாம் பெங்களூரில் மழை பெய்யுது. சரியான காற்று பாருங்க. மழை பெஞ்சு ஒரே ஒரு குளிர்ச்சியான கிளைமேட். சென்னையில் வந்து சூரியன் அடிக்கும் போது நாங்கள் அங்கே இருந்தோம். சூப்பர். இங்கே வந்து இங்கே நம்மளை யாரும் போகிறாங்க இல்லை. காலம் வந்து நல்லா இருக்குது கிளைமேட்டு. பர்த்து வந்து எங்களுக்கு தனித்தனியாக இருந்தாலும் நாங்கள் ட்ரெயினில் யாரும் தூங்க மாட்டோம்னு சொல்லி ஒரே சீட்டில் இருந்து 3 பேர் ஒன்றா உட்காந்து யா. ஸோ டேப் ஆச்சு. அடுத்தடுத்து நிறைய இடங்களுக்கு போகிறோம். பெங்களூரில் ஏதோ கமர்ஷியல் சிட்டிக்கு வந்துருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ பர்ச்சேசிங் அதுக்காக நிறைய பப்ளிக்ஸ் வந்து போயிட்டுருக்கனால கார் தம்பி அப்படியெல்லாம் விட்டு தம்பி விளாகுனா 2 பேர் சேர்ந்து பண்ணுறதுப்பா. என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிற ஏதாவது ஐடியா? நம்ம பர்ச்சேஸ் இல்லை, நம்மளுக்கு பர்ச்சேஸ் தான் செட்டாக வருது. ஜஸ்ட் ஒரு சைட் சீயிங். கண்ணு கொஞ்சம் காட்சிகள் நல்லா இருக்கு. ஹே பாய்ஸ் இந்த பாய்ஸ் என்ன மட்டா மாமே உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. கிரிக்கெட் ஆடி முடிச்சு நேரம் வந்து ஏர் ஹாக்கி விளையாடுவோம். ஏர் ஹாக்கியில் வந்து ஒரு செம்மையான கேமு. அப்படியே அட்டைக்கு லாஸ்ட் ஷாட் அப்படி அடித்து ஒரு அருமையான வெற்றியோடு வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் விலாக் வந்து எடுக்கலான்ட்டு வந்து பார்த்தா அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரெயின்லாம் விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாகி அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ட்ரெயினில் ஏறின உடனே நம்ம வந்து இந்த மொத்த கம்பார்ட்மெண்ட்டு வைப் ஆக்கணுமா, அதுக்கேற்ற மாதிரி வந்து பாட்டெல்லாம் பாடி வாலி மேகலை மணிமேகலை என்னடா வெக்கமா? ஒரு வழியாக வந்து சென்னை சேர்ந்தோம் ஃபைனலி. பாருங்கள் போயிட்டு வரதுக்குள்ளே எவ்வளோ டீ எல்லாம் மேலே கொட்டி சட்டையை நாஸ்தி பண்ணிட்டாங்க. இந்த எடிட்டர் பண்ணும்போது இந்த எடிட்டர் இதை கட் பண்ணானா நம்ம ஒரு கேமரா எஸ் இப்போ கிளாரிட்டியாக இருக்குது. ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பெங்களூர்? எப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூரோட ட்ரெயினில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பாருங்கள். வேறு லெவலில் இல்லை இல்லை இது வந்து எண்டு கார்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே இன்ட்ரோ கார்டில் ஒன்று இருக்கும். படிக்காத தற்குறிப்பில்லை. ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். அடுத்து ஒரு விளாக்லேயே வரும். அந்த பையன் வந்து விளாக் மோடு வந்துட்டான். அங்கே தான் உள்ள உட்காந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வர ஸ்டூடியோவிலே வந்து படுத்துறானுங்க வேற. தெரியுது.